ஹில்வியூ லொகேஷனில் ஆல்ரெடி நல்லா டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற இந்த அழகான 3 BHK தனி வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். 2.18 சென்ட் அதாவது 950 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.18 சென்ட். டோட்டல் பில்டிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 1800 ஸ்கொயர் ஃபீட். ஃப்ரண்ட் பால்கனியோட எலிவேஷனை ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணி என்ட்ரன்ஸில் லேசர் கட்டிங் டிசைன்ஸ்லாம் கொடுத்து அழகான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 10x17. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் அவுட்டர் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. சைஸ் 3x8. நார்த் ஈஸ்ட் கார்னரில் 6500 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தண்ணி தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி போர்ட்டிகோ வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே போர்ட்டிகோ ஏரியா கம்ப்ளீட்டாகவே லேயிங் பண்ணியிருக்காங்க. 5x7 சைஸில் டீக்குள்ள டிசைன் பண்ண வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோம்னா 16x16 சைஸ்ல லிவிங் ஹால் ரொம்பவே ஸ்பேசியஸா அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸ்ல கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னர்ல பூஜா ரூம் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. சைஸ் 4x8. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது அக்னிமலையில கிச்சன் வித் டைனிங் ஏரியா. கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து 16x10 சைஸ்ல ரொம்பவே ஸ்பேசியஸா அமைஞ்சிருக்கு. டேபிள் டாப் எல் ஷேப்ல கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி கிச்சன் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே கம்ப்ளீட்டாவே லேயிங் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வெஸ்ட் வால்ல லாஃப்ட் 16 ஃபீட்டுக்கு அப் டு டைனிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரோட நார்த் ஈஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மினி பெட்ரூம்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 11x8. வால் ஸ்டிக்கரிங் ஒர்க் அப் டு ரூஃப் வரைக்குமே ரொம்ப சூப்பர்பா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மினி பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் 8x4 சைஸ்ல அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. லிவிங் ஹாலை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இன்னர் ஸ்டேர்கேஸை செப்பரேட்டா பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸை கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஹேண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனிக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 6x8. லாபி ஏரியா சைஸ் 8x16. சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 16x16.
இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டும் 8க்கு 4ங்கிற சைஸ்லேயே அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 16க்கு 10. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டும் 4க்கு 8ங்கிற சைஸ்லேயே அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு உண்டான இன்னர் ஸ்டேர்கேஸையும் கிரானைட்லயே டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஹேண்டில் ஃபிட் பண்ணிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 3 BHK தனி வீடு கோயம்புத்தூர் துடிலூருக்கு அடுத்து பன்னிமடைங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும் இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக வந்து நீங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட பிரைஸ் இடத்தோட சேர்ந்து 70 lakh நெகோஷியபிள். பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.